லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பார்த்திபா, நான் ஒண்ணு சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால, பிரச்சனைகளை பத்தியும் ஒன்ன பத்தியும் மாத்தி மாத்தி யோசிக்கிறதுனால நான் நாள் கிழமை கூட என்னன்னு தெரியாம போயிட்டேன். அரவிந்தா எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினான். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். ஆ, பார்த்திபா, நீ ஏதோ சொல்ல வந்த? நானும் அதே தாங்க சொல்ல வந்தேன். பத்மாமாவும் ஞாபகப்படுத்தினாங்க. ஓ, ம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப சூழ்நிலை எப்படி மாறி போச்சு பாத்தியா? நான் தான் வேணும்னு அவ்வளோ பெரிய எதிர்த்துக்கிட்டு என் கழுத்துல தாலி கட்டின நாள் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நான் வேணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு சூழ்நிலை உனக்கு இருக்கு. உன்னை நான் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இங்க இருந்து ஒரு வருஷம், அடுத்த வருஷம் கல்யாண நாளுக்குள்ள நம்ம வாழ்க்கையை நம்ம ரெண்டு பேருமே மாத்திருவோம்னு நம்புறேன். நீயும் நானும் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் என் ஆசையே. இன்னைக்கு நாம கல்யாண நாளை கொண்டாடுற சூழ்நிலையில இல்ல, எனக்கு தெரியும். ஆனாலும் உனக்கு வாழ்த்து சொல்றேன். ஏன்னா நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க. உன் முகத்தை இப்படி பார்க்க முடியல. இந்த வாழ்த்து உன்னை சின்னதா சிரிக்க வைக்கும்னு நம்புறேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் பார்த்திபா, நீ என்னை கல்யாணம் பண்ணதே சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. அடுத்த கல்யாண நாளுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி உன் கூட சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும். இன்னைக்கு ரஜினி அக்காவோட கல்யாண நாள். அக்கா, அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் நம்ம என்னக்கா பண்றது? டேய், ரஜினி அக்காவோட வெட்டிங் டே. அத நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அக்கா, அதுவும் ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேடா. என்ன ராதிகா, நீ அப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆமாக்கா, 1000 தான் இருந்தாலும் அவ நம்ம அக்கா இல்லையா? நம்மளுக்காக எவ்வளோ பண்ணிருக்கா. பார்த்திபனும் நம்மளுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கான். அவங்க வெட்டிங் டேய நம்ம செலிப்ரேட் பண்ணாம விட்டா எப்படி? ஏ ராதிகா, என்னாச்சு உனக்கு?
நீ எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? அப்பா, அவ புரியாம தான் பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் வேணா சொல்லட்டுமா? ரஜினியே இன்னைக்கு வெட்டிங் டே கொண்டாட ஒத்துக்க மாட்டா. ஆமாக்கா, ஒத்துக்க மாட்டாதான். ராதிகா, ரஜினி மட்டும் இல்லம்மா, பார்த்திபனும் இதுக்கு சம்மதிக்க மாட்டான். அப்புறம் ராதிகா, அன்னைக்கு அந்த எம்எல்ஏ வந்தப்போ ரஜினி இங்க இல்லைன்னா இவன் லைஃபுக்கே பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தோம். பார்த்திபனோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ காரியத்துக்கு போனான்ல. அப்படி இருக்கும்போது அவ வெட்டிங் டே கொண்டாடுவாளம்மா? அப்பா, அவங்க கொண்டாட போறதே இல்லதான். இத நாம தான் கொண்டாட்டம் மாதிரி அரேஞ்ச் பண்ண போறோம். எனக்கு புரியலையேக்கா, எதுக்கு கொண்டாட்டம் அரேஞ்ச் பண்ண சொல்ற? இங்க பாருடா, செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்றது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டையும் இன்வைட் பண்ண போறேன். யாருமா அது? அனிதா. ராதிகா, ரஜினியோட வெட்டிங் டேக்கு அனிதா எப்படி வந்து விஷ் பண்ணுவா? அக்கா, நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிட்டு ரஜினி வெட்டிங் டேவை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கும்போது அனிதாக்கா வரணும்ல. அனிதா வந்தா அவளை விஷ் பண்ணணும்ல. ரஜினி பார்த்திபன் சந்தோஷமா இருக்கிறத அனிதா பார்க்கணும்ல. அதுக்குதான் அனிதாக்கு கால் பண்ணி நான் வரவேற்க போறேன். இப்பதான் உன் பிளானே எனக்கு புரியுதுமா. ஆமா ராதிகா, கரெக்ட். அவ இங்க வந்தா பெரிய பிரச்சனையே நடக்கும். சரியா சொன்ன. அக்கா, வெட்டிங் டே செலிப்ரேஷனை பிரமாதமா ரெடி பண்ணுவோம். செமையா செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஆ? சரிம்மா, நீ உடனே போய் அவளுக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா. சொல்லு ராதிகா. அக்கா, நான் தான் உங்க அப்பாவோட சாவுக்கு காரணங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை கிடையாதுக்கா. ஆக்சுவலா நான் ரஜினி கிட்ட சொன்னேன்க்கா. ஆனா ரஜினி தான் இருக்கட்டும் வந்து பாத்துக்கிறேன்னு டிலே பண்ணிட்டா. உங்க அப்பா இறந்ததுல எங்களுக்கும் வருத்தம் தான்க்கா. இங்க பாரு, எனக்கு உன்னை விட ரஜினிய பத்தி நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு நீ கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லக்கா, இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ரஜினி பார்த்திபனோட கல்யாண நாள். இப்போ அது ஒண்ணுதான் குறைச்சல அவங்க ரெண்டு பேருக்கும். என்ன, நான் வந்து அவங்கள வாழ்த்தணுமா? இல்ல இல்ல இல்லக்கா, நாங்க எல்லாரும் வேண்டாம் தான் சொன்னோம். ஆனா ரஜினி பார்த்திபனுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பெரிய பார்ட்டிலாம் கிராண்டா ரெடி பண்ணிட்டு இருக்காக்கா. என் குடும்பமே என் அப்பாவை எழுந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கோம். இப்போ அவளுக்கு பார்ட்டி கேக்குதா? உண்மைதான்க்கா, என் மனசு கேட்கல. இந்த நேரத்துல இப்படி பண்ணாதன்னு நானும் சொன்னேன். ஆனா அவ கேட்கல. அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? ஏதோ ஈவினிங் தான்க்கா. நான் வரேன். உனக்கு மனசாட்சி இருக்கான்னு அவகிட்ட நேரடியா கேக்குறேன். ஐயோ அக்கா, நான் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தான் சொன்னேன். சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். என்ன வச்சுலாம் பிரச்சனை வேண்டாம்க்கா. நான் சொன்ன மாதிரியும் நீங்க காமிச்சுக்க வேண்டாம். நான் யாரையும் சொல்ல மாட்டேன், ஆனா வரேன். வரியா? வா,
நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ரஜினிக்கு பார்ட்டியே. என்ன இதெல்லாம்? ஆ, அக்கா இன்னைக்கு உன் வெட்டிங் டே இல்லக்கா, அதை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? நாம என்ன சூழ்நிலையில இருக்கோம்? இப்ப போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஏன் நான் ஒழுங்கா இருக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்கலையா? இப்பதான் அவன் பழசெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருக்கான். திரும்பவும் ஒவ்வொன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல எல்லாத்தையும் கலைங்க. எதுவும் பேசாத, கலைன்னு சொல்றேன்ல. சொல்லிட்டே இருக்கேன். இப்ப கலைக்கு போறீங்களா இல்லையா? மாமா மாமா இன்னைக்கு உங்க ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே. அக்காவோட கல்யாணம் தான். பத்திரிக்கைலாம் அடிச்சு மண்டபத்துல தான் சரியா நடக்கல. இந்த வெட்டிங் ஆனிவர்சரியாவது கொண்டாடலாம்னு நினைக்கிறோம். வாங்க மாமா. ராதிகா, இதெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் கலைங்க. இருக்கட்டும் ரஜினி. இவங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்கள ஏன் டிசப்பாயிண்ட் பண்ணணும்? அம்மா வாங்க மாமா, கேக் கட் பண்ணலாம். என்ன ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க? கேக்க ஊட்டி விட்டுக்கோங்க. சபாஷ்.
லைஃப்ல தப்பு பண்றவங்கள பாத்திருக்கேன். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சிலர் தப்பு பண்ணதான் செய்வாங்க. ஆனா தப்புக்கும் தவறுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சிலரெல்லாம் பிளான் பண்ணியே பண்றது. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம நீங்க பண்றத பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு உசுறு போயிருக்கு, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அத பத்தி எங்களுக்கு என்னங்கிற மாதிரி நீங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கோயிலுக்கு போகலாம், நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கலாம். ஆனா இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் வீடு ஃபுல்லா அலங்காரம் பண்ணி எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், எனக்கு வர கோவத்துக்கு உன்னை ஓங்கி ஒரு ஆற வைக்கணும் போல இருக்கு. அப்பதாண்டி என் மனசு ஆறும். அடி அனிதா, அடி. அப்பாக்கு முடியலங்கிற விஷயத்த நீ ஒரு போன் பண்ணி ரஜினி கிட்ட சொல்லியிருந்தா அத மறக்கக்கூடிய ஆள் கிடையாது ரஜினி. அவ அவ்வளோ மோசம் கிடையாது. அதே மாதிரி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ற ஆளும் கிடையாது ரஜினி. ஏய், அவளை பத்தி எனக்கு தெரியும். நீ இங்க ஒரு செலிப்ரேஷன் நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியுமா தெரியும்? இதோ நிக்கிறாளே, இவதான் 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 என்ன போன் பண்ணி கூப்பிட்டா. என் தம்பி வாழ்க்கையை இவ ஸ்பாயில் பண்ணிட்டா. இவனுக்கு 2வது எதிரி தான். ஆனா முதல் எதிரி எங்க அப்பா இல்லாம போனதுக்கு காரணமான நீங்க எல்லாரும் தான். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அனிதா, 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 இத பாரு, உன் தங்கச்சி போன் பண்ணி கூப்பிட்டதும் நான் இங்க வந்தங்கிறதுக்காகவும் உன்கிட்ட நான் சமாதானம் ஆயிட்டனும் பார்த்திபனை மன்னிச்சிட்டோன்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு எங்க அப்பா இல்லாம இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீயும் தான். அந்த பெயின் எனக்குள்ள இருக்கு அனிதா. அதுக்காக தினமும் நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். இந்த பொறுப்பை நான் யார் மேலேயும் போட்டு தப்பிச்சுக்க விரும்பல. அன்னைக்கு நீ போன் பண்றப்போ நான் எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்காது. ஆனா ரஜினியை பத்தி எனக்கு தெரியும். அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா அவ வந்திருப்பான்னு நீ ஒரு வார்த்தை சொன்ன பாரு. அது எனக்கு விலை மதிக்க முடியாத ஒரு வார்த்தை. பார்த்திபனும் நானும் விரும்புறோம் தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து உன் மனசுக்குள்ள நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். இத்தனை வருஷமா நிஜமா நான் இழந்தது உன்னோட நட்புதான், உன்னோட அன்புதான். இன்னைக்கு நீ அந்த ஒரு வார்த்தைய சொன்னப்போ உன் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில நான் அந்த நட்பை பார்த்த அனிதா. இல்ல அனிதா, எனக்கு இன்னும் பேசணும். எனக்காக குரல் கொடுக்கறதுக்கு, எனக்காக வருத்தப்படுறதுக்கு, எனக்காக அக்கறைப்படுறதுக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆள்
நீதான். எத்தனையோ நாள் உன்னை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த பார்த்திபனை நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம். பார்த்திபனை நான் காதலிக்காம இருந்திருந்தா என் அனிதா என் கூடவே இருந்திருப்பால. எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிருப்பால. எனக்கு ஒரு கஷ்டம்னா சொல்லி கட்டி பிடிச்சு அழறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்கும்ல. நான் வருத்தப்பட்டிருக்கேன். உன்னோட அன்பையும் நட்பையும் நிஜமாவே நான் மிஸ் பண்றேன் அனிதா. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி என் மனசுல உனக்காக கொடுத்த இடத்துல அப்படியே எம்டியா தான் இருக்கு. அதை யாராலையும் நிரப்ப முடியாது. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீ மட்டும்தான் அனிதா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல இவ என் மேல இவ்ளோ கோவமா இருக்காளே, இவ என்ன சங்கடப்படுத்துறாளே, இவ்ளோ தூரம் பேசுறாளே. இவளுக்கு தான் நம்மளை பத்தி எல்லாமே தெரியுமே. ஆனா ஒரு வார்த்தையில கூட அந்த நட்பை காணுமேன்னு யோசிச்சிருக்கேன். நடந்த இவ்ளோ பிரச்சனைகள்ல நீ என் மேல கோவமா இருந்தாலும் எங்க நீ என்ன புரிஞ்சுக்காம போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்திருக்கேன். ஆனா நான் பயந்த மாதிரி இல்லாம இப்ப வரைக்கும் நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. இன்னைக்குதான் உனக்குள்ள இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அனிதா.